1901லேருந்து சென்சஸ் நடக்குது. 1901, 1911, 21, 31 வெள்ளைக்காரன் காலத்து வரையிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. சுதந்திரம் வந்த பிறகு அது எடுக்கலை. 2011 எடுத்துட்டு அதை வெளியிடலை. அந்த படி நீங்கள் 2001 சென்சஸ் படி எடுத்து பார்த்தீங்கனாலேயே ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை 52. இப்போ இவங்க கேட்குறது, இந்த சென்சஸ் வந்துச்சுன்னா இந்த ஓபிசிக்கான 27% இன்க்ரீஸ் ஆக போதா, ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களான்ற ஒரு கோணம். எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைக்கு இந்த அரசு பணிந்து இருக்கிறதா, இன்னும் காலம் கடத்த முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணுன்ற இடத்துக்கு அரசு வந்திருக்கிறதான்ற கோணங்கள் இருக்குது. நான் பாலச்சந்திரன் சாருடைய கோணத்தை கேட்டுறேன். பாலச்சந்திரன் சார், உங்கள் வியூ என்ன இதில்? இல்லை, இது இன்றைக்கி உள்ள கிரைசிஸை சமாளிக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டதுனால தே ஆர் பவுண்டு பை இட். அவங்க செஞ்சு தான் தீரணும். இல்லைனா அவங்களுக்கு எதிராக இன்னும் தான் அதிகமாக எதிர்க்கட்சிகள் பேச முடியும். இது நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, இந்த அறிவிப்பே, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அறிவிப்பு மட்டும் போதாது, இவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் செஞ்சதெல்லாம் இவங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பொலிட்டிக்கல் ரீசனுக்காகத்தான் பண்ணாமல் இருந்தாங்க. அதுவும் தான் உண்மை, சந்தேகம் இல்லாத உண்மை. அதனால் இப்போ இவங்க ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மெத்தடாலஜி என்ன, ஹவு தே ஆர் கோயிங் அபவுட் இட், அதுங்கிறது நமக்கு இன்னும் முக்கியமானது. ஒரு சென்சஸ் தான் சென்சஸ் நடத்துறதுக்கு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ஒரு சென்சஸ்ங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. அதில் அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலே உள்ளவங்க எத்தனை பேர், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய எந்த ஜாதி குழுமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே விசாரிக்கப்படுறதுனால இந்தியாவுடைய டோட்டல் பிக்சர் ஒரு சென்சஸ்லேருந்து இப்போ நமக்கு கிடைக்க முடியும். இதில் ஜாதி ஏற்கனவே இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 2011 இருந்தது, அவங்க விவரங்கள் வெளியிடல. இப்போ விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். வெளியிடப்படுறதுல என்ன வசதினா, பிற்பட்டவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலிருந்து சேர்ந்தவங்க, மலைவாழ் பழங்குடிகளில் ஒரு சில குழுமங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடைக்காம இருக்கா, இந்த விவரங்கள்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது வெறுமனே தலைகளை மட்டும் என்றதில்லை. ஒரு நாட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்திலும் அரசு பணியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தனியார் துறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, குடிசையில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, நல்ல வீடுகளில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க, கார் எவ்வளோ பேர் வைத்திருக்கிறாங்க, தனியார் வேலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பைக் வச்சிருக்கிறவங்க, அன்றாட கூலிகள், இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு சமூக பொருளாதார விவரங்கள் அனைத்தும் வந்துடும். இப்போ கேள்வி 2 ஆண்டு காலமாக திரு ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வர்றார். தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் டெல்லி நடத்துதோ இல்லையோ அவங்க நடத்தட்டும், நீங்கள் நடத்துங்கன்னு மாநில அரசை பார்த்து கேட்டார். இங்கே முதலமைச்சர் நம்ம சர்வே தான் நடத்த முடியும், சென்சஸ் அவங்க தான் நடத்தணும், அவங்கள வலியுறுத்துறோம்னு சொன்னார். இப்போ சென்சஸ் நடத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்று. சென்சஸ் அப்படின்றதுக்கே 2 வருஷ காலம் 2.5 வருஷ காலம் ஆகும். எடுத்து அந்த டேட்டாலாம் எனுமரேட் பண்ணி அதை கொலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்களே. ஒரு கேபினட் டெசிஷன்றது எப்போ தொடங்கும்னு சொல்ல வேண்டாமா? டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது போதுமானதா? இல்லை, போதுமானது இல்லை. இன்றைக்கி பகல்காமும் பீகாரும் சேர்ந்து இவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. அதில் சந்தேகம் இல்லை. பகல்காமில் நடந்து 7 நாள் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள். அந்த ப்ரெஷர் இவங்க மேலே அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. பீகாரில் தேர்தல் வேறு வருது. இந்த ரெண்டும் தான் இந்த அறிவிப்புக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த பிஜேபி அதிகாரத்தை கொடுத்துட்டாரே சார். நேற்றை கூப்பிட்டு முப்படை தளபதிகளுக்கு எது ஃபிட்டிங் ரிப்ளையோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இனிமே ராணுவத்தை தான் பார்த்து நீங்கள் கேட்கணும். இல்லை, அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா உடனடியாக இராணுவம் தன் விருப்பம் போல எதையும் செய்ய முடியாது. ரொம்ப தெளிவான உத்தரவுகள் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகல்காம் பிரச்சனை, அதாவது பாகிஸ்தான் இது மாதிரி பண்ணுற பிரச்சனை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்குது. சால்வ் ஆகணும்னா 2-3 நாளைக்கு உள்ள நம்ம பிஓகேலேருந்து அவங்கள அடித்து விரட்டிட்டு அந்த இடத்துல நம்ம நிலையாக நின்ற முடியுமா? இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்துச்சோ இவங்க மேலே, அரபு நாடுகளுக்கு மேலே 2-3 நாளுக்கு மேலே போர் நீடிக்காது. அந்த அளவுக்கு இவங்க 11 வருஷம் ஆச்சு. இவங்களுடைய குறிக்கோள் தானே அக்கண்ட பாரத். அப்போ இவங்க இது வரைக்கும் அதுக்கு பிற்பாட என்ன பண்ணியிருக்காங்க? இது எல்லாம் நாடு கேட்குது. இப்போ சும்மா என் ரத்தம் கொதிக்குது, இந்தியாவின் ஒவ்வொருவனுடைய ரத்தமும் கொதிக்குது, கனவில் காண முடியாத பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு நல்ல டயலாக் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு இல்லை. இந்த கேள்வி நீங்கள் முப்படைகளை பார்த்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு பொறுப்பை தள்ளி விடுவதை தவிர பொறுப்பை ஏற்பதல்ல. மிக தெளிவான உத்தரவுகள் இராணுவத்திற்கு பிறப்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷன்.
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ராணுவத்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷன். ராணுவத்தில் யாரும் இதை கேட்டு உடனடியாக தலையாட்டிட்டு பீரங்கி எடுத்துட்டு போக முடியாது. சரி சார், அதனால வந்து பஹல்காம் தாக்குதல், பெஹல்காம்ல நடந்த தாக்குதல், காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலும் பீகார் தேர்தலும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து 80களில் இருந்து இருக்கு, மண்டல் கமிஷன் பிரச்சனை. இதுல 31ல நடந்த சென்சஸை பேசிஸா வச்சு தான் அந்த அறிக்கை தயார் செஞ்சாங்க. பிசி மக்களுடைய, ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 52%, இடஒதுக்கீடு 50க்கு மேலே போகக்கூடாதுன்றதுனால எஸ்சி எஸ்டி 22 இருக்கு, எஞ்சி இருக்கிற 27 ஓபிசிக்கு தரலாம்னு சொன்னாங்க. இப்போ இந்த டேட்டா எடுத்த பிறகு உச்ச வரம்பு தளருமா, 50% சீலிங் அகற்றப்படுமான்றது ஒன்று. இன்னொன்று, இந்த கால வரம்பு அப்படின்ற ஒன்று இதுக்கு இருக்கா இந்த சென்சஸ்க்கு? இல்லை, கால வரம்பு இல்லை. ஆனால் துவக்கினதுக்கப்புறம் வரம்பு இல்லாமல் இதை வந்து சென்சஸ் தள்ளி போட முடியாது. நீங்களே சொன்ன மாதிரி 2 வருஷம் தான் மேக்ஸிமம். சென்சஸ் வந்து 2 வருடங்களுக்கு மேல் நடக்க வேண்டிய தேவையே கிடையாது. 1.5 வருஷத்துக்குள்ளே சென்சஸை முடிச்சிடலாம். எனுமரேட்டர்ஸ் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வரிசையாக ஸ்டெப் இருக்குது. டோர் டு டோர் சர்வே, அடுத்து எனுமரேட்டர் அப்பாயின்மெண்ட்டு, எனுமரேட்டர் போய் அவங்களுக்கு வந்து கொஸ்டினியர் கொடுக்குறது அப்படின்னு ஒன்று எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். அதுக்கு ரொம்ப அதிகமாக போனால் உங்களுக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் சென்சஸ் முடிவுகள் வெளியிடப்பட்டு விடும். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க, 50% வந்து தளர்த்தப்படுமான்னு. 50% தான் ஏற்கனவே 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்த போது இவங்க தளர்த்திட்டாங்களே, 60% ஆக்கி விட்டாங்களே. இனிமேல் அந்த 50% சீலிங்கிறது வந்து எப்படி செல்லுபடி ஆகும்? நிச்சயமா செல்லுபடியாகும். இன்னைக்கு மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசும்போது அந்த 10% கொடுத்த போது எந்த பதற்றமும் இல்லாம கொடுத்தோம், யாருக்கும் பாதிப்பு வராம கொடுத்தோம்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவர் சொல்ல வர்றது வந்து மீதி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 100ல இருந்து 10 எடுத்து கொடுத்துட்டா அவங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், அதனால 100 110க்கும் மேல ஆக்கி கூடுதல் இடங்களை ஒதுக்கி கொடுத்தோம் அப்படின்றத அவர் மீன் பண்ண வர்றாரு, யாருக்கும் பாதிப்பு இல்லாம. அது எப்படி சார் இன்னைக்கு வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும்? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு, ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் தான், இருக்கிற எண்ணிக்கைக்குள்ளே தானே 10% எடுத்துறீங்க, அதுக்கு அடிஷ்னல் சீட்ஸாக கொடுக்குறாங்க. அது எப்படி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இடபிள்யூஎஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க? இன்னொன்று, இந்த ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை அஃபிஷியலாக எந்த ஸ்டாண்டும் சொல்லாமல் திடீர்னு அறிவிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நம்பர் 1, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு ஒன்று தெரியணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் தே ஆர் நாட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் இல்லையா, தே ஆர் ஒன்லி எக்கனாமிக்கலி வீக்கர். அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் எதில் இருந்திருக்கணும்? இந்த 50% இருக்கு பாருங்க, 50.5% அதனுடைய கட் ஆஃபை தான் வச்சுருக்கணும். ஆனால் யூபிஎஸ்சியில் உறுப்பினராக வேலை பார்த்தவங்ககிட்டலாம் நான் பேசியிருக்கேன், எஸ்சி எஸ்டிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதை விட கீழான கட் ஆஃப் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து தேசத்துக்கே செய்கிற துரோகம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேட்கறதுக்கு நாதி இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க சொல்கிறாங்கல்ல எந்த விதமான ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முடித்தோடனே, இது ஓபிசிக்கு 27% கொடுத்தபோது ஏன் அத்தனை ஆரவாரமும் அத்தனை ஆர்ப்பாட்டமும் நடந்தது? அதையே உடனடியாக ஸ்டே கொடுத்தாங்க. இந்த 10% ஏன் ஸ்டே கொடுக்கல? இதெல்லாம் கேட்டால் இந்தியாவின் அதிகாரம் எந்த ஆளுமைகளிடம் இருக்கின்றது, எதனால் சில காரியங்கள் தடைப்படுகின்றன, எதனால் சில காரியங்கள் தடையின்றி நடக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். இன்னைக்கு இந்த சென்சஸ் வந்ததுக்கப்புறம் நாட்டில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். யாரெல்லாம் இதுவரை மறுக்கப்பட்டிருந்தார்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தனவோ அவர்கள் உரத்த குரல் எழுப்பத்தான் செய்வார்கள். அவைகளை நேர்மையான முறையில் சந்திப்பதுதான் ஜனநாயகத்தின் வலிமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.